ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு நியூ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோகனட் மில்க் வச்சு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே உடச்சி வச்சதை நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து உடச்சி வச்சுருக்கேன். என்ன டூல் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த டூல் தான் வந்து நான் உடச்சேனே. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 times நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மண் இருக்க மாதிரி இருக்குது, உடைச்சதுனாலையா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணி நல்லா இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். திருப்பி இன்னொரு டைம் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி கொஞ்சம் ரொம்ப ஒயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ப்ரௌன் கலர் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேணும் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா 2 time வாஷ் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி பெரிய ஜார் தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் நிறைய தேங்காய் இருக்கிறது அப்படின்றதுனால பெரிய ஜார் எடுத்திருக்கேன். ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேங்காவை நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா 2 ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எசன்ஸ் ஏதாச்சும் வேணும், வெனிலா எசன்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டைமில் வந்து ஆட் பண்ண வேண்டாம். இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோகனட் மில்க் எடுத்தக்கப்புறமா நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஏலக்காவை நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி திருப்பியும் இதை நல்லா அரைக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபில்டர் பண்ணி கோகனட் மில்க் தேங்காய் பால் மட்டும் நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு இப்படி அழுத்தி விடுங்க, இல்லைன்னா தண்ணி வந்து ஃபில்டர் ஆகாது சீக்கிரமாக. இப்படி அழுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாக அது ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸ்பூன் வச்சு அழுத்த கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்படி கை வச்சு அழுத்தி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்துட்டேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க. ஸ்பூனில் வந்து அழுத்த முடியல அப்படின்னா, ஸ்பூனில் அழுத்தினா கொஞ்சம் லேட் ஆகும். கையில் அழுத்தி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து ஃபில்டர் ஆகிடும். இப்போ நம்ம சூப்பராக கோகனட் மில்க் எடுத்துட்டோம். இது வந்து பியூரான கோகனட் மில்க். இப்போ வந்து இது ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி அதுக்கு எக்ஸஸ் இருக்கும்ல அது இருக்குது. இன்னொரு டைம் இதில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை திருப்பியும் நம்ம ஃபில்டர் பண்ணி இதே மாதிரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பண்ண ப்ராசஸ் எல்லாம் சேம் அதே மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இது இப்போ நமக்கு இவ்வளோ கோகனட் மில்க் கிடச்சிருக்கு, தேங்காய் பால். ஈவினிங் ஒரு 5 o'clock போல் தான் இந்த ரெசிபி பண்ணேன். அப்போ கிளைமேட் இப்படி தான் இருந்துச்சு. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இப்போ நம்ம இந்த கோகனட் மில்க் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும். பட் இன்றைக்கி நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்காமல் ஹெல்த் மிக்ஸ் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வேணும் அப்படின்னா கார்ன்ஃப்ளவரே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். இன்றைக்கி நான் 2 tablespoon ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன். இது கூட ஒரு 4 tablespoon வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோகனட் மில்க் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும். அதுக்காக தான் தனி ஒரு பவுலில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணதை இப்போ கோகனட் மில்க் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணணும். ஒரு 1/2 cup சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ண வேண்டாம், கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் டைமே அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டாகிடும், சாப்பிடவே முடியாது. இப்போ சுகர் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான அந்த பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அதை போய் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மிக்சரை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இது நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது கட்டி ஆகிடும். நம்ம ஹெல்த் மிக்ஸ் சேர்த்துருக்கிறதுனால அடியில் மட்டும் கட்டி ஆகிடும். அதுக்காக நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது கட்டி ஆகிடும். கட்டி ஆகிடுச்சுன்னா அடியில் மட்டும் கட்டி ஆகிடும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு நம்ம ஃபாஸ்ட்டே வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சி விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காகிடும். இது வந்து கட்டி ஆகிடுச்சா எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்படி எடுத்து விடும் போது ரொம்ப லூஸாக இருக்கும். கொஞ்சம் கட்டியாக ஆக ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து மோல்ட் பண்ணணும். இதை அதுக்காக ஒரு 2 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் நான் வந்து மோல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இது நல்லா இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா தான் இது நம்ம வந்து கொஞ்சம் ஆற வைக்கும் போது இன்னும் நல்லா கட்டியாகும். இல்லைனா ரொம்ப ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். அதுக்காக இப்போவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் 2 மோல்டு எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடும். இந்த டேஸ்ட் அப்படியே குல்ஃபி ஐஸோட டேஸ்ட் மாதிரியே இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும், குக்கிங் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.